மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சர்க்கரை நோய் எதை தின்றால் பித்தம் தீருங்கிற மாதிரி இன்றைக்கு இணையத்தில் அதிகம் தேடப்படுகின்ற தகவல்கள்ல சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நான் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னங்கிற கேள்வி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மீண்டும் 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 எதை தின்றால் பித்தம் தீருங்கிற மாதிரி எதையோ சாப்பிட்டு பார்த்தாகிவிட்டது, என்னுடைய சர்க்கரை நோய் குறையவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறதையும் பார்க்கணும். சர்க்கரை நோய், இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய், சிறுநீர் அதிகமாக கழிக்கும் போது அதில் அதிகமாக உடலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் சத்து, சர்க்கரை சத்து வெளியேறுகின்ற சர்க்கரை நோய், இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய், இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோய், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சர்க்கரை நோய், மூளை தேவை ஏற்படுத்துகின்ற அல்சைமர் நோயோடு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய், சிறு வயதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகள் இன்றைக்கு கணையத்தை பாதித்து நமக்கு உருவாகக்கூடிய சர்க்கரை நோயின்னு வகை வகையான விதவிதமான சர்க்கரை நோயை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா எல்லா விதமான சர்க்கரை நோய்களுக்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள், அதீத நார்ச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட வேண்டாம், அதிகமாக மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டாம், சாப்பாடு அடிக்கடி சாப்பிட வேண்டாம். இந்த மாதிரி நிறைய விதவிதமான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும். உலகத்திலேயே மிக அதிகமான ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மக்களை கொண்டிருக்கக்கூடிய நாடாக இன்றைக்கு இந்தியா இருக்கிறத நம்ம பார்க்கணும். சீனா மக்கள் தொகையில் மிக அதிகம். ஆனால் சீனாவில் இருக்கக்கூடிய மருத்துவ புரட்சி வெறும் நவீன மருத்துவம் சார்ந்த மருத்துவ புரட்சியாக மட்டும் இல்லாமல் மருத்துவத்தோடு இயற்கை மருந்தும் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசனும் சேர்ந்த மருத்துவ முறையாக இன்டகிரேட்டட் சைனீஸ் மெடிசனாக இருக்கிறதுனால அந்த ஊர்ல சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகள் நம்ம ஊரை காட்டிலும் மிக குறைவாகத்தான் இருக்கிறத பார்க்கும். அப்ப சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சி, சர்க்கரை நோயை குணப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சி, குணப்படுத்த முடியாத சர்க்கரை நோயுடைய வகைப்பாட்டியில் நாம் போராடி கொண்டிருந்தாலும் அதை மாற்றுவதற்கான முயற்சிகள்னு நிறைய முயற்சிகள் நாம் எடுத்து கொண்டிருந்தாலும் கூட இந்த முயற்சிகளை முழுமையாக்குவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு முறைகள் தான். இன்றைக்கு நீங்க மாடர்ன் மெடிசன் போய் சர்க்கரை நோய்க்கான சிகிச்சை எடுத்தாலும் சரி, இயற்கை மருத்துவத்துக்கு வந்தாலும் சரி, யோக மருத்துவத்திற்கு சென்றாலும் சரி, மருந்துகளே இல்லாத நேச்சுரோபதி மற்றும் யோக மருத்துவத்திற்கு சென்றாலும் சரி, முதல்ல சொல்லிக் கொடுக்கப்படுவது எதுனா உணவு முறைகள் தான். இந்த உணவு முறைகள் அப்படின்னு வரும்போது, கட்டுப்பாடுகள் நமக்கு விதிக்கப்படும் போது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உணவை சாப்பிடாதீங்க, அந்த உணவை சாப்பிடாதீங்கன்னு யாராவது சொன்னாங்கனாலே நமக்கு உடனே ஐயோ இது எப்படி நான் சாப்பிடாம இருப்பேன், இது ஒரு எண்ணம். சார் நான் கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாமா, வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள், இந்த மாதிரி எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்க. ஒரு முறை மதுரை போயிருந்தேன். மதுரையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீவர்மா மருத்துவமனையில நான் கன்சல்டேஷன்ல இருந்தபோது ஒரு 27 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் 4 வருடங்களாக இன்சுலின் டிபெண்டா இருக்கக்கூடிய சர்க்கரை நோயோடு என்னை பார்க்க வந்திருந்தார். நல்ல புத்திசாலி குழந்தை, ஐடி துறையில கனடால வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப வெரி யங் பாய், வெரி ஹெல்த் ஃபோக்கஸ்டு ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அப்ப அவருடைய சர்க்கரை நோய் என்னங்கிறத நாடி பார்த்து, வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறத புரிஞ்சு, அப்ப இந்த வாதம் சார்ந்த சர்க்கரை நோயை நம்ம எப்படி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கும் போது முக்கியமா நான் ஒரு விஷயம் அவரோட நாடியில பார்த்தது, வாதமும் பித்தமும் சேர்ந்த நாடியாக அந்த குழந்தைக்கு இருந்ததுனால நீங்க தயவு செய்து அசைவ உணவுகளை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பையன் இல்ல சார் நான்வெஜ்லாம் இல்லாம என்னால இருக்க முடியாது. இப்ப நான் சொன்னேன், கண்ணா வயது குறைவு, ஒரு நாளைக்கு 70 யூனிட் இன்சுலின் போடுறீங்க, சுகர் 250 350 லெவல்ல இருக்கு. அப்ப நீங்க சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள்ல உணவுல ஒரு கட்டுப்பாடுகளை, ஒரு பத்தியத்தை, ஒரு பாரம்பரியத்தை நீங்க கொண்டு வரவில்லை என்றால் உங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் போவது போக கண் நோய்களும், இதய நோய்களும், சிறுநீரக நோய்களும், நரம்பு நோய்களும், மூளை அறிவு சார்ந்த வளர்ச்சி நோய்களும் ஏற்பட்டுவிடும். அதனால தயவு செய்து நீங்க உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன்.
அப்ப அந்த தம்பி வந்து சரி சரின்னு கேட்டுட்டு அன்னைக்கு பிரெஸ்கிரிப்ஷன் ஹானர் பண்ணல, மருந்தே வாங்கல, போயிட்டார். அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, இல்ல எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, நான்வெஜ் இல்லாம நான் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து வரும்போது அவருடைய இடது கண், அவரோட லெஃப்ட் ஹை வந்து கடுமையா பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்காக திருப்பி வந்தாங்க. சுகர் குறையவே இல்லை, கண் பாதித்திருந்தது, உடல் பயங்கரமா இழைச்சி போயிருந்தது. உடல்ல வாதம் சார்ந்த சர்க்கரை நோய்கள் ஏற்படும் போது நரம்பு பாதிப்பு, கால்கள்ல உணர்ச்சியின்மை, கால்கள்ல குத்தல் வலி, இதெல்லாம் கடுமையா ஏற்பட்டிருந்தது. அப்ப அவர் மீண்டும் சிகிச்சைக்கு வரும்போது, சார் இல்ல சார், நான் வந்து நீங்க சொல்றபடி கேட்கிறேன் அப்படின்னு வந்திருந்தார். ரொம்ப மன வருத்தம் எனக்கு. நான் வந்து கோபத்துல யார்கிட்டயுமே பேச மாட்டேன், ஆனா அவர்கிட்ட சத்தம் போட்டேன். சின்ன வயசுல ஒரு கண் பார்வையோட பாதிப்பு வந்திருக்கேப்பா, நீ எப்படிப்பா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு, எந்த அசைவ உணவு அவர் வேணும்னு கேட்டாரோ அந்த அசைவ உணவையே மருந்தாக நான் மாற்றி கொடுத்தேன். அந்த அசைவ உணவு சாப்பிடுவதால் எப்படி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும், குறிப்பாக டைப் 1 சார்ந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுத்து ஒரு 3 மாத காலத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவருடைய HbA1c முதல்ல பார்க்க வரும்போது 11.1 இருந்தது. இன்றைக்கு பார்த்தா 6.7. நேற்று இரவு அவர் என்கிட்ட பேசினாரு, 6.7 தான் இருக்கு. உணவை கொண்டு இயற்கை வழிகாட்டுதல்களோடு அந்த நோயை ரிவர்ஸ் பண்றதுக்கு அசைவ உணவு எவ்வாறு உதவும் அப்படிங்கிறதை பற்றி அவருக்கு ஏற்பட்ட அந்த விழிப்புணர்ச்சி இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட குறிக்கோள். அசைவத்தை கொண்டு எவ்வாறு சர்க்கரை நோயை நாம் வெல்ல முடியும்? நம்ம யோசிப்போம், சார் நான்வெஜ் சாப்பிட்டா சுகர் ஏறும்னு சொல்றாங்களே. கிடையாதுங்க, நான்வெஜ் சாப்பிட்டா நிச்சயமா சுகர் குறையும். ஆனா அந்த நான்வெஜ் உணவுகளோடு நீங்க என்ன உணவை சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இன்னைக்கு நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் போறோம், பெரும்பாலான நாட்கள்ல அவர்களுடைய உணவு என்னவா இருக்கு, வெறும் அசைவ உணவுகளாகத்தான் இருக்கு. ஆனா அந்த அசைவ உணவுகளோடு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோதுமை உணவுகள் அல்லது குப்பூசுன்னு சொல்லக்கூடிய அந்த மாவில் செய்யக்கூடிய உணவுகள்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பும், அதைவிட முக்கியமாக உடல் எடை சார்ந்த சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் மிக குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இன்றைக்கு அசைவ உணவை எவ்வாறு நம்முடைய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம பயன்படுத்த முடியும்? 5 அழகான விஷயங்கள் சொல்லித்தரேன். சர்க்கரை நோயாளிகள் பொதுவாகவே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 3ங்க. இந்த 3 விஷயங்கள் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். 1, நேரத்திற்கு சாப்பிடுகின்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். உங்க உணவு நீங்க நேரத்திற்கு சாப்பிடுகின்ற பழக்கமாக வைத்திருக்கிறீங்கன்னா, நீங்க சாப்பிடுகின்ற உணவு உங்களுடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தும், உங்களுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும், உங்க இரத்த சர்க்கரையில தேவையற்ற ஸ்பைக்ஸ் இல்லாமல் பார்த்து கொள்ள உதவும், எல்லாத்துக்கும் மேல உடல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதாகவும் இருக்கும். இது முதல்ல நீங்க செய்ய வேண்டியது. 2வது, உணவை மென்று சாப்பிட வேண்டும். பொதுவாக இன்றைக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு நான் முதலில் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு அறிவுரை, காலை உணவை 20 நிமிடமும், மதிய உணவை 20 நிமிடமும், மாலை உணவை 20 நிமிடமும் மென்று சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றம் மட்டும் உங்களால செய்ய முடியும்னா உங்களுடைய சர்க்கரை நோயை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. யாரெல்லாம் உணவை மென்று சாப்பிடுகின்ற பழக்கமற்று இருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே 1 மாத்திரை 2 மாத்திரை அல்ல, இன்சுலின் ஊசி போட்டால் கூட உங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் தான் இருக்கும். இன்னைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மிக சுலபமான முறை எதுனா உணவை மென்று சாப்பிடுவது. 3வது, எண்ணெய் குளியல். நான் இதை பத்தி நிறைய முறை சொல்லியிருக்கேன். இன்றைக்கு கழுத்திலிருந்து கால் வரை விளக்கெண்ணையும் தலைக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயும் தடவி ஒரு 45 நிமிடம் ஊற வைத்து வெந்நீரில் குளிக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சி மட்டும் நம்மால் செய்ய முடியுமே ஆயின் நமக்கு ரொம்ப வேகமாக இந்த சிரமங்கள் குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய முயற்சி, முறையாக செய்யக்கூடிய முயற்சி, உடல் நோய்களை நீக்குவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி, மருந்துகளற்று உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சி, 3 ஆரம்பிக்கிறோம். பாருங்க, நல்லா டைமுக்கு சாப்பிடணும், மென்று சாப்பிடணும், எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். இது எல்லாத்துக்கும் முக்கியமா தூக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதையெல்லாம் செஞ்சு இது கூட நான் சொல்லக்கூடிய அசைவ உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு சிறு மாற்றமே உங்களுடைய சர்க்கரை நோய்க்கு முழுமையான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
முதல்ல உணவில் சேர்க்க வேண்டிய உணவு, சர்க்கரை நோயாளிகள் தவறாமல் உணவில் சேர்க்க வேண்டிய முதல் அசைவ உணவு எது தெரியுமா? முட்டை தாங்க. இன்னைக்கு முட்டையை பற்றி நிறைய கருத்துக்கள் உண்டு. மஞ்சக்கருங்கிறது கொழுப்பு, அது சாப்பிட்டா இதயத்துல கொழுப்பு சேரும். ஆக்சுவலா முட்டைன்னு நம்ம பார்த்தோம்னா வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் அனைத்துமே புரதம் தான். ஆனா இந்த முட்டையை நம்ம சாப்பிடும்போது மென்று சாப்பிடக்கூடிய குணம் இருக்குன்னா இந்த முட்டை சுலபமாக ஜீரணமாகும். முட்டையில் உப்பு தூளம் மிளகு தூளம் போட்டு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுவும் நம்ம ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றி விடுவதை நாம் பார்க்க முடியும். சோ இன்றைக்கு முட்டை அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த உணவு. ஏன் முட்டை சிறந்த உணவு? 3 முக்கியமான காரணங்கள். உடல்ல இருக்கக்கூடிய இயக்கங்கள், தசைகளுடைய இயக்கங்கள், இன்றைக்கு உடலுடைய வளர்சிதை மாற்றங்கள், எலும்புகளுடைய பலங்கள், நரம்புகளுடைய செயல்பாடுகள், இவை அனைத்துக்குமே புரதச்சத்து மிக மிக அவசியம். இன்றைக்கு புரதச்சத்துக்கள் சுலபமாக கிடைக்கக்கூடிய புரதச்சத்துக்கள் தாவர உணவுகள்ல இருந்தாலும் கூட மனிதனுக்கு தேவையான 14 வகையான புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் வரும்போது அதுல 7 ஆசிட்ஸ் அசைவ உணவுகள்ல மட்டும்தான் இருக்கு. அதுல பிராதான்யமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விலை மலிவான சுலபமாக சமைக்கக்கூடிய சுலபமாக ஜீரணமாகக்கூடிய அனிமல் புரோட்டீன்ஸ் வரும்போது அதுல முட்டை முதலிடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக 2 பெரிய பிரச்சனை. ஒன்று என்ன ஆகும்? உடம்புல இருக்கக்கூடிய புரதங்கள் கழிந்து கழிந்து உடலுடைய சிறுநீர் வழியாக நுரையாக வெளியே போயிட்டே இருக்கும். ஆளை பார்க்கும்போது இலச்சா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலும், திடீர்னு பார்த்தா தொப்பை கை கால் எல்லாமே கரைந்து போய் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் நமக்கு இருக்கிறத பார்க்கும். இந்த 2க்குமே அடிப்படை காரணம் என்ன? இன்றைக்கு நம்ம உடம்புல புரதச்சத்துக்களுடைய குறைபாடினால் ஏற்படுவது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகுதியாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதை தடுக்க இழந்த சக்தியை, இழந்த புரதம் சார்ந்த சக்தியை மீட்க நமக்கு உதவி செய்வது எது? சுலபமானது எது? முட்டை. நான் இன்னொரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். நீங்க 4 இட்லி காலை உணவுக்கு சர்க்கரை நோயாளியா சாப்பிடுறீங்கன்னா அந்த 4 இட்லிக்கு பதிலாக 4 வேக வைத்த அல்லது பொரியல் செய்த முட்டையை காலை உணவா சாப்பிடுங்க. நீங்க 4 இட்லியில இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேலரி 200 கேலரினா 4 முட்டையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேலரி வெறும் 120 கேலரி தான். அப்ப யோசிச்சு பாருங்க, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த இட்லி சிறந்ததா இல்லது முட்டை சிறந்ததா? என்ன கேட்டா முட்டை தான் சிறந்தது. இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்ல நம்ம போகும்போது அதிகமான புரதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற அறிவுரை நமக்கு கொடுக்கப்படும் போது நம்மில் நிறைய பேருக்கு கொண்டை கடலையும் பச்சை பயிரும் கொள்ளும் வேக வைத்து கொடுப்பதற்கு இன்றைக்கு வசதியும் ஆட்களும் இல்லாத சூழல் இருக்கிறதுனால இன்றைக்கு சுலபமாக நல்ல பாயில்டு எக் ஒரு 4 எக்கை சாப்பிட்டுட்டு பெப்பர் போட்டு சால்ட் போட்டு நன்றாக கூழாக மென்று 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 சாப்பிடும் போது முட்டையுடைய வெள்ளை கருவோடு மஞ்சள் கருவையும் சேர்த்து சாப்பிடலாம், தவறு கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு காலை உணவாக முட்டையை வைத்துக் கொள்ள முடியுமான்னு பாருங்க. பெரிய மாற்றம் உங்களுடைய இரத்த சர்க்கரையில் ஏற்படும். யாரெல்லாம் ப்ரீ டயபெட்டிஸ்ல இருக்கீங்க, யாரெல்லாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சின்சியரா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, யாருக்கெல்லாம் ஆல்ரெடி தைராய்டு நோய் ஏற்பட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு உங்களுக்கு சர்க்கரை நோயுடைய பாதிப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது, சுலபமாக முட்டையுடைய வெள்ளை கருவை சாப்பிட முடியுமான்னு பாருங்க. பெரிய மாற்றம் உங்களுடைய உடல் எடை மற்றும் சர்க்கரை நோயில் ஏற்படுவதை நீங்க பார்க்கலாம். 2வது சிறந்த உணவு காடைங்க. இன்னைக்கு மனிதன் எவ்வளவு மறந்து போன, தமிழன் மறந்து போன உணவுகள்ல ஒன்று எதுனா காடை தாங்க. இன்னைக்கு கோழி சாப்பிட்டா கூட உங்களுக்கு உடல் சூடாகும், மீன் சாப்பிட்டா கூட உடல் சூடாகும், ஆனா காடை சாப்பிட்டால் உடல் குளிரும். இயற்கையுடைய நல்ல ஒரு வரமாக இன்றைக்கு காடை வணிக ரீதியாக வளர்த்து காடை முட்டைகளோடு காடை கிடைக்கக்கூடியதை இன்னைக்கு பார்க்கும். காடை முட்டைலாம் எவ்வளவு ஸ்ட்ரென்த் தெரியுமா? நம்ம வீட்டுல பிள்ளைங்க ஸ்விம்மிங்க்கு போறாங்க அல்லது ஜிம்னாஸ்டிக்ஸ்ல இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க, மற்ற அசைவ உணவுகள்லாம் கொடுக்கும்போது வெயிட் போட்டுரும். காடை முட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜி ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். அது கூட உங்களுக்கு இந்த சிரமங்கள், அதாவது வெயிட் போடாம உங்க புரோட்டீன் சப்ளிமெண்ட்டை சரி பண்ணக்கூடிய சக்தி காடை முட்டைக்கு உண்டு. இந்த காடை முட்டைய சின்ன சின்னதா கோலி மாதிரி இருக்கும் காடை முட்டை.
ஒரு நாளைக்கு 10 முட்டை கூட சாப்பிடலாம். இன்னைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி அனுப்புறீங்கல்ல, அப்ப 4-5 காடை முட்டை எடுத்து அழகா மினிமமா மிளகு போட்டு அழகா ஃப்ரை பண்ணி அதை வச்சு அனுப்புங்க. நல்லா உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது காடை முட்டை. இந்த காடை இறைச்சியை முடிந்தா உங்க உணவுல வாரத்திற்கு ஒரு முறை சேர்க்க முடியுமான்னு பாருங்க. பொதுவாக சர்க்கரை நோயாளியாக இருக்கிறதுனால பொரித்து வறுத்த உணவுகளை தவிர்த்து குழம்பாக வேக வைத்த உணவுகளை அல்லது வேக வைத்த உணவுகளை ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை உங்க உணவுல சேர்க்க முடியுமான்னு பாருங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நீங்க பார்க்க முடியும். காடை முட்டை, காடை சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து. எப்படி இது சிறந்த மருந்தாகும்? காடையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான லிப்போ புரோட்டீன் நேரடியாகவே தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்கியூட்டேனியஸ் ஃபேட், அந்த கொழுப்பில் வேலை செய்யக்கூடிய திறன் உள்ளதாக இருக்கிறத பார்க்கிறோம். இந்த கொழுப்புக்கு தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கொழுப்புடைய வேலைகள் தான் முக்கியமான வேலை. உடலுடைய இன்சுலின் செக்ரிஷனை மாடிஃபை பண்றது. இந்த இன்சுலின் செக்ரிஷனை மாடிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த என்சைமை இயற்கையாகவே அதிகரிக்கக்கூடிய சக்தி காடைக்கும் காடை முட்டைக்கும் உண்டு. அதனால எப்படி கோழி முட்டை ஒரு சிறந்த உணவாக நம்ம பார்க்கிறோமோ, அதே போல காடை சர்க்கரை நோயாளிகளுக்கு, குறிப்பாக உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு, 40லிருந்து 50 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு, 65 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஆண்களுக்கு, ஜுவனல் டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய 5 வயது 10 வயது இருக்கக்கூடிய குழந்தை சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருக்கும் போது, உடல் எடை குறைவோடு போராடி கொண்டிருக்கும் போது, அவை அனைத்தையுமே சரி செய்து ஆரோக்கியத்தை மீட்டெடுத்துக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எதுனா காடை தான். காடை முட்டை, காடை இதோடைய வறுவல் அல்லது இதோடைய குழம்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். 3வது கோழி இறைச்சி. வெள்ளைக்கோழி நல்லதா, நாட்டுக்கோழி நல்லதா, நெருப்பு கோழி நல்லதா, வான் கோழி நல்லதா, ஈமு கோழி நல்லதான்னு விவாதங்கள் நிறைய இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த கோழியுடைய கால் பகுதியை சாப்பிடாம அதோட பிரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த உடல் பகுதியை சாப்பிட முடியுமான்னு பாருங்க. வெள்ளை கோழிகள் வளர்க்கும் போது அந்த கோழிகளுக்கு ஊசி எங்க போடுவாங்க தெரியுமா? பெரும்பாலும் தொடைப்பகுதியில போடுவாங்க, இல்லைன்னா அந்த ரெக்கைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அந்த ஊசி போடப்படும். பொதுவா அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு நம்ம போறோம்னா, நான் 2 முறை போயிருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க பிரெஸ்ட் மீட் தான் கிடைக்கும், லெக் பீஸ் கிடைக்காது. இந்த லெக் பீஸ் எல்லாம் இந்த ஃப்ரைடு உணவாக தனியாக கிடைக்கும். நீங்க எந்த ரெஸ்டாரண்ட்ல போட்டு போய் சிக்கன் நீங்க ஆர்டர் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அந்த பிரெஸ்ட் மீட்னு சொல்லக்கூடிய உடல் பகுதி மட்டும்தான் வேக வச்சு கொடுப்பாங்க. அங்க ரெக்கையும் இருக்காது, அந்த இடத்துல கால்களும் இருக்காது. ஏன்னா அந்த ஊசி போடக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால. இந்தியாவில் இன்றைக்கு கோழியுடைய உணவாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரொம்ப சீப்பா அவங்க ஒரு 30 வருஷத்துக்கு இந்தியாவுக்குள்ள வரும்போது அந்த சிக்கனுடைய கால்களை கொடுத்தாங்க. நம்ம ஊர்ல லெக் பீஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு தனி ஆசை. பிரியாணி கடைக்கு போகும்போது கூட சொல்லுவோம், பாய் கொஞ்சம் லெக் பீஸா போட்டு கட்டுங்க பாய் அப்படிம்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலயோ என்னவோ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள வரும்போது அவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் லெக் பீஸை கொண்டு குவிச்சாங்க. நம்மளுடைய மக்கள்லாம் அப்படியே கண்மூடித்தனமா அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சு இன்றைக்கு அதுக்கு அடிமையா இருக்கிறத பார்த்தோம். அப்ப நான் அந்த நிறுவனத்தில் இருந்த ஒரு எக்ஸ் சிஇஓ ஒருத்தரை சந்திக்க நேர்ந்தது. அப்ப அவர்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்டேன், சார் இங்க லெக் பீஸோட ரேட்டும் நீங்க பை ப்ராடக்டா, அதாவது முழுமை பெற்ற ப்ராடக்டா விற்கிற ரேட்டுமே கட்டுப்படி ஆகாம இருக்கே சார், எப்படி சார் இது சாத்தியம் போது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நாங்க ஊசி போடுறதுனால இந்த ரெக்கையையும் காலையும் சாப்பிட மாட்டோம் தம்பி. எங்க ஊர்ல ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கில் கோழிகள் வெட்டப்படும். அந்த கோழிகள் வெட்டப்படும் போது இந்த கால் பகுதி ரெக்கை பகுதியை குப்பையில தான் பெரும்பாலும் நாங்க போடுவோம், இல்லைன்னா அதை அரைச்சி ஃபீடா மீன்களுக்கு போடுவோம். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் குறிப்பாக இந்த லெக் பீஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மோகத்தை நாங்க பார்த்தோம். அதனால நாங்க பெரும்பாலும் இந்த பிரஸ்ட் மீட்டை மட்டும் எடுத்துட்டு இந்த ரெக்கையையும் காலையும் நாங்க இங்க ப்ராடக்ட்ஸா விற்கிறோம்னு சொன்னாரு. இப்ப நான் கேட்டேன், அதுல பக்க விளைவு வருவாதா அப்படின்னு கேட்கும்போது,
நீங்க என்ன ஃபுட் குவாலிட்டி வச்சிருக்கீங்களோ அந்த குவாலிட்டியில நாங்க மெயின்டைன் பண்ணிக்கிறோம். பட் பக்க விளைவு வருமா வராதாங்கிறதெல்லாம் ஓப்பனா என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக பக்க விளைவு வரும் இல்லையா? அதனால முடிந்த அளவுக்கு இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் உணவாக கோழி இறைச்சி வேணும்னா கூட இறக்கை, கால் இது ரெண்டத்தையும் விட்டுருங்க. இந்த பிரஸ்ட் மீட்னு சொல்லக்கூடிய அந்த கோழியுடைய உடல் பகுதியை மட்டும் சாப்பிடுங்க. இல்லை இன்னைக்கு கிராமத்துல இருக்கோம், தோட்டம் இருக்கு, நம்ம வீட்லயே வந்து கோழி வளர்க்குறோம் அப்படின்னா நாட்டுக்கோழியாக இருக்கும்போது அதோடைய முழு கால்கள், இறக்கைகள் சேர்த்து கூட நம்ம சாப்பிடலாம், தவறு கிடையாது. அப்ப சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டும் வரும்போது முட்டை எவ்வளவு சிறந்த உணவோ, காடை எவ்வளவு சிறந்த உணவோ, மூன்றாவது இடம் நான் கொடுப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கோழி இறைச்சிக்கு தான். ஆனா கோழி இறைச்சி சாப்பிடும்போது நாட்டுக்கோழியாக நம்ம வீட்டில் வளர்த்த கோழியாக இருந்தால் அந்த இடத்துல நீங்க தாராளமாக கால் மற்றும் இறக்கையை சாப்பிடுங்க. வெளியில் கடையில் இருந்து வாங்கக்கூடிய வெள்ளை கோழியாக இருந்தால் கால் வேண்டாம், இறக்கை வேண்டாம், உடல் பகுதி மட்டும்தான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட முடியுமான்னு பாருங்க. குழம்பா சாப்பிடுங்க, எண்ணெயில் பொரித்து வறுத்து சாப்பிடாதீங்க. பார்பிக்யூ மாதிரி சுட்டு சாப்பிடலாம். தந்தூரி மாதிரி கூட சாப்பிடாதீங்க. ஏன்னா தந்தூரியில் போடக்கூடிய சில கெமிக்கல்ஸ் இன்னைக்கு புற்றுநோயை உருவாக்கும்னு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. நான்காவது சிறந்த அசைவ உணவு எதுனா மத்தி மீன்ங்க, வஞ்சரம் மீன். இந்த ரெண்டு மீனுக்கு சர்க்கரையை நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உண்டுங்க. இந்த மத்தியில இருக்கக்கூடிய ஒரு வகையான மூலக்கூறு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி முடிவாக இருக்கிறத பார்க்கும். அதே போல வஞ்சரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு, வஞ்சரம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த உள்ள பார்க்கக்கூடிய சிவப்பு நிறமான தசை இருக்கு இல்லையா, இந்த சிவப்பு நிறமான தசையை உருவாக்கக்கூடிய ஒரு வகையான ஆல்கலைன், ஒரு வகையான மூலக்கூறு, ஒரு மாலிக்யூல் டைரக்டா நம்ம உடம்புல கணையத்துல ஒர்க் பண்ணி பீட்டா செல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு அமெரிக்கா நம்ம போறோம்னா அங்க இருக்கக்கூடிய இந்த நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவமனையை ஒரு முறை நான் விசிட் பண்ணும்போது பார்த்தேன். அவங்களோட மதிய உணவுல கோழி இறைச்சியும் முட்டையும், இந்த டியூனா ஃபிஷ்னு அந்த ஊர்ல சொல்லுவாங்க, ரொம்ப விலை அதிகமான மீன், அந்த டியூனா ஃபிஷ்ஷுடைய அதுதான் அவர்களுக்கு உணவாகவே கொடுக்கப்பட்டதை பார்க்குறேன். கூட சாலட்ஸ், கிரீன் சாலட்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த மத்தி மீன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வரப்பிரசாதங்க. உலகத்துல எங்கேயுமே நீங்க மத்தி மீனை பார்க்க முடியாது. இங்க இருந்து ஸ்ரீலங்கா போறீங்க, அங்க உங்களுக்கு மத்தி மீன் கிடைக்குமா கேள்விக்குறிதான். இங்க இருந்து சிங்கப்பூர், மலேசியா போறீங்க, இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய மத்தி மீன் தான் அங்க கிடைக்கும். நான் ஒரு முறை வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன், மொரீஷியஸ் போயிருந்தேன். அங்க போய் அங்க இருக்கக்கூடிய சில வகையான மீன் உணவுகளை பார்த்து நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய மீன்களுடைய பெயர் சொல்லும் போது அங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியல, கிடைக்கல. நிறைய தமிழர்கள் அங்க இருக்காங்க, எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்ப தமிழ் நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம் இந்த பூமியில பிறக்கிறதுக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அவ்வளவு சிறப்பான உணவுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் நாடு நம்முடைய தமிழ் திருநாடு. ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து வெளிநாட்டு மோகத்துல நம்ம உணவுகளை மறந்து போனதாலோ என்னவோ இன்றைக்கு இவ்வளவு மோசமா இருக்கும். இன்றைக்கு மத்தி மீன் வாரம் ஒரு முறை குழம்பாக, இல்ல வஞ்சிரம் மீன் வாரம் ஒரு முறை குழம்பாக சாப்பிடுங்க. வஞ்சர மீன்லாம் நம்மளால வாங்க முடியுமானே தெரியல. ஏன்னா கிலோலாம் 2000 3000ங்கிறாங்க. ஒரு முறை எங்க பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரம்மா ரொம்ப ப்ரெஷர் பண்ணதுனால நான் ஒரு முறை மீன் மார்க்கெட் போயிருந்தேன், ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ள போய் விலையெல்லாம் அப்படி கேட்ட உடனே எனக்கு தலை சுத்து வந்துருச்சு. ஒரு மீன் வந்து பார்த்தா, ஒரு கடைசியா ஒரு மீன் வாங்கி ஆகணுங்கிறதுக்காக ஒரு வஞ்சர மீன் வாங்கினேன். ஒரு கிலோவோட விலை அப்பவே 1500 ரூபாய். இப்பெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல, இப்பெல்லாம் நாங்க செய்வோம், அதனால எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு விலை இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலும் கூட சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய மருந்தாக அது செயல்படுது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். நான் வஞ்சர மீன் சாப்பிடுங்கன்னு யாருக்காவது அட்வைஸ் பண்ணும்போது நான் சொன்னதுதான் அவங்க சொல்லுவாங்க, சார் விற்கிற விலையில எங்க சார் வஞ்சரம் சாப்பிடுறது. பட் நான் கேட்கிற கேள்வி, வஞ்சரம் சாப்பிட்டு சந்தோஷமா சர்க்கரை நோயை குணப்படுத்திக்கணுமா, இல்ல டாக்டர் கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டு உடம்ப குணப்படுத்த முயற்சி செய்யணுமா? மாத்திரை நம்மளை காப்பாத்துமா தெரியாது, ஆனா வஞ்சரம் மீன் நிச்சயமா உங்களை காப்பாத்தும். ஸோ மத்தி மீனும் வஞ்சரம் மீனும் தவறாமல் உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்க. ஐந்தாவது இறால். இன்னைக்கு வந்து ஜாப்பனீஸ் ஸ்டேபிள் ஃபுட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரான் தாங்க. இந்தியாவிலிருந்து ப்ரான் மிக அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய நாடாக இருப்பது ஜப்பான் தான்.
அப்ப அந்த உணவு முறைகள்ல ஏன் வந்து பிரான் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 வகையில் அது செயல்படுது. ஒன்று, ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல்ஸை டைரக்டா குறைக்கக்கூடிய சக்தி பிரானுக்கு இருக்கு. 2வது, இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் உங்க உடம்பை பலப்படுத்துது. அதனால சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளற்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிரமங்களை நம்ம மாற்றணும் அப்படின்னா, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தணும். என்ன செஞ்சாலும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியல, இன்சுலின் ஊசி போடுறேன், டயட் பண்றேன், என்ன பண்ணாலும் எனக்கு சர்க்கரை நோய் கட்டுப்படலன்னு ஒரு நோயோடு போராடி கொண்டு மன உளைச்சல்ல நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசைவம் சாப்பிடுகின்ற நபராக நீங்க இருக்கீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முட்டை, காடை, கோழியுடைய உடல் பகுதி, இன்றைக்கு மத்தி மீன் அல்லது வஞ்சிரம் மீன், கடைசியாக இறால், இந்த உணவுகளை தினசரி எப்படி நம்ம வெஜிடபிள் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி ஒரு 100 கிராம் உங்க உணவுல சேர்க்க முடியுமான்னு பாருங்க. ஒரு 30 நாள் சேலஞ்ச் எடுத்துங்க. அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா 5 நாட்களுக்கு இந்த அசைவ உணவுகளை சாப்பிட்டு, உணவாக அல்ல மருந்தாக சாப்பிட்டு, இந்த 30 நாளுக்கு அப்புறம் உங்க பிளட் சுகர்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு எனக்கு அப்டேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. எல்லாம் கேட்பாங்க, சார் என்ன சார் இன்னும் ஆடு இறைச்சியை பத்தி நீங்க பேசவே இல்லை அப்படின்னு. ஒரு வீடியோ இதே மாதிரி நான் பேசும்போது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, டாக்டர் நீங்க ஆடு இறைச்சியை மறந்துட்டீங்க அப்படின்னு. நான் மறக்கல. சர்க்கரை நோயாளிகள் ஆடு இறைச்சி சாப்பிடலாமா? மாதம் ஒரு முறை தவறாமல் சாப்பிடுங்க, அதுல சந்தேகமே வேண்டாம். ஆனா ஆடு இறைச்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிரமம் என்னன்னா, ஆடு இறைச்சியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் சர்க்கரையை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெள்ளாட்டுக்கறினா பரவாயில்ல, செம்மறி ஆட்டுக்கறி 100% சுகரை அதிகப்படுத்தும். இன்னைக்கு துரதிருஷ்டவசமா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு எது வெள்ளாடு எது செம்மறியாடுன்னு பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியல. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. அப்ப உணவாக நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்? அது சுகரை 100% அதிகப்படுத்தும். அப்ப தெரியாம போய் ஏன் நம்ம சாப்பிடணும்? ஆனா இன்றைக்கு ஆடு இறைச்சிக்கு அடிமையானவர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை விட அதிகமாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு அம்மா வந்து திருவண்ணாமலை பக்கத்துல இருந்து என்னை பார்க்க வருவாங்க. சாதாரணமா இருப்பாங்க. ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. சரி, ரொம்ப நாளா கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையிலிருந்து திருக்கோவிலூர் போகின்ற வழியில ஒரு 15 கிலோமீட்டர்ல அவங்களோட வீடு. நான் திருவண்ணாமலையிலேருந்து யூஸ்வலா சேலம் போவேன். சரி, போகும்போது அவங்கள பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆடை வச்சிருக்காங்க. சாதாரணமான ஆளுன்னு பார்த்தா அந்த அம்மா கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே தடல் புடலான விருந்து வச்சிருந்தாங்க. ஆனால் நான் சைவம்ன்றது அவங்க நினைக்கல. அப்புறம் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சனே சார் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கம்மா, அவங்கெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுங்கன்னு மோரை குடிச்சிட்டு மகிழ்ச்சியாக பேசிட்டு வந்தேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு காலத்தில் ஆடு விற்ற விலையும் இன்று ஆடு விற்கக்கூடிய விலையும் பார்க்கும்போது பயமா இருக்கு சார். தங்கம் மாதிரி ஆடு இறைச்சியுடைய விலை ஏறுது சார் அப்படின்னாங்க. அப்புறம் ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, முன்னாடிலாம் வந்து நம்ம ஊர்ல ஒரு குட்டியா இருப்பாங்க சார், இன்னைக்கெல்லாம் 4 5 ஒரு வாரத்துக்கு அறுக்குறாங்க. அவ்வளோ பேர் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றாங்க, ஆடு இறைச்சி விரும்பி சாப்பிட்றாங்க. ஆடு இறைச்சி உடலுக்கு கொடியதா? உடலுக்கு நல்லது கிடையாதா? இல்லைங்க, ஆடு இறைச்சி உடலுக்கு நல்லது. ஆனால் மாதம் ஒரு முறை சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை வச்சுங்க. அசைவ உணவு என்ன நல்லதுன்னு பார்த்தோம். ஆனால் அசைவ உணவு சாப்பிடும்போது என்ன செய்யக்கூடாது இதை புரிஞ்சுக்கணும். சர்க்கரை நோயாளிகள் 5 விஷயம் செய்யாதீங்க. நம்பர் 1, இரவு நேரங்களில் அசைவ உணவை சாப்பிடாதீங்க. கலாச்சாரமாகவே இரவு நேரத்தில் அசைவம் சாப்பிடுவது கிடையாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இரவு நேரங்களில் ஒவ்வொரு அசைவ ஹோட்டல்லையும் இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது தலை சுற்றுகிறது. நான் கோடம்பாக்கத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது அசோக் பில்லர் தாண்டி அந்த ரோட்டில் தான் போவேன். புதியதாக ஒரு ஹோட்டல் அங்கே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நல்ல அழகாக பச்சை நிறத்தில் நல்ல ஒரு ஹோட்டல், பார்ப்பதற்கே அழகாக இருந்தது. ஒரு நாள் நம்ம லேட் ஆகிட்டு நான் ஒரு 10:30 மணிக்கு கிராஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 கார் நிற்குது, ஹோட்டல் பரபரப்பாக இருக்குது. அப்போ தான் யோசித்தேன், அசைவ உணவு சாப்பிடுவது நம்முடைய கலாச்சாரத்தில் எப்பொழுது மாறி போனதுன்னே தெரியாத அளவுக்கு இரவு நேரங்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாத்துலேயும் அவ்வளவு அசைவ உணவோடு இருக்கிறத பார்க்குறேன். அதனால சர்க்கரை நோயாளிகள் தயவு செய்து இரவு நேரங்களில் அசைவ உணவு சாப்பிடாதீங்க. 2வது செய்யக்கூடாத விஷயம்,
இந்த அசைவ உணவுகளை சாப்பிடும்போது நிறைய பேர் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறத பார்க்குறேன். சோடா சாப்பிட்றது, கோலா சாப்பிட்றதுலாம் வச்சுருக்கோம். தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு அசைவ உணவுகளை மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கமே போதும் அசைவ உணவை ஜீராக்குவதற்கு. தனியாக எக்ஸ்ட்ரா எதுவும் சாப்பிடாதீங்க. மூன்றாவது, பால் உணவுகளோடு அசைவ உணவை சாப்பிடாதீங்க. இந்த தவிர தயவு செய்து செய்யாதீங்க. விருத்தம்னு சொல்லுவோம், குணவிருத்தம்னு சொல்லுவோம். நீங்கள் பாலில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை அசைவத்தில் இருக்கக்கூடிய சூடு தன்மை சேரும்போது அது விஷமாக மாறும். உயிர் போயிருமா? உயிர் போகாது. தோல் நோய்கள் வரும், கண் நோய்கள் வரும், பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற ஜீரண மண்டல நோய்கள் வரும், மலச்சிக்கல் ஏற்படும், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படும். நம்ம யோசிப்போம், வெளியில போய் சாப்பிட்டா எனக்கு இந்த மாதிரி ஆகுது, நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு இந்த மாதிரி ஆகுது. கிடையாது. நான்வெஜ்ஜோட பால் உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரி ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எவ்வளவு அபத்தம் பாருங்களேன். அசைவமே கொழுப்பு. ஆனா இன்றைக்கு ஸ்பெஷல் பிரியாணின்னு சொல்லக்கூடிய அந்த பிரியாணியோட செய்கின்ற முறையை பார்த்தீங்கன்னா அதுல நெய்யை ஊத்தி செஞ்சுட்டு இருப்பான். அசைவம் கொழுப்பு, நெய் கொழுப்பு. அது செய்யக்கூடிய அந்த அரிசி உணவுகள், பிரியாணி மாதிரி செய்யக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அரிசி சர்க்கரையை அதிகப்படுத்தும். அப்ப நீங்க ஒரு கப்பு பிரியாணி சாப்பிட்டா உங்க சர்க்கரை எப்படி போகும்? 400ல போய் நிற்கும். அப்ப எந்த டாக்டர் மருந்து கொடுத்து என்ன இன்சுலின் போட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதனால கவனமா இருங்க. இரவு நேரங்கள்ல சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி பால் உணவுகளோடு அசைவ உணவை தயவு செய்து சாப்பிடாதீங்க. நான்காவது, உங்களுடைய நாள்ல அசைவம் எடுக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா தயவு செய்து அது கூட டெசர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இனிப்பு உணவுகளை தவிர்க்க முடியுமான்னு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் இருக்க கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? ஹோட்டல் போவோம், நல்லா சாப்பிடுவோம், ஹெல்த்தியா சாப்பிட்றேன்னு சொல்லி ரைஸை அவாய்ட் பண்ணிட்டு சப்பாத்தியோ ஃபுல்காவோ வாங்கிட்டு, ரொட்டியோ நானோ வாங்கிட்டு, அது கூட நான் வெஜிடேரியன் வச்சு ஃபுல் கட்டு கட்டிட்டு கடைசியா ஒரு ஐஸ்கிரீம், ஒரு குலோப் ஜாமுன், ஒரு கேரட் அல்வா, டெசர்ட்ஸ் எது சார் வேணும்னு அவன் கேட்கும்போது வேண்டான்னு சொல்றதுக்கு வாய் வராம அதையும் வாங்கி சாப்பிடுவோம். அப்போ இதை வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டில் சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த காரமா இருக்கு, நான் போய் இனிப்பு சாப்பிட்றேன்னு கடலை மிட்டாய் ஒன்று எடுத்து வாயில போட்டுப்போம். அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கல்பிரிட். ஸோ அந்த இனிப்புகள் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுங்க. 5th, சக்கரை நோயாளிங்க அசைவம் சாப்பிடும்போது தண்ணீர் நிறைய குடிக்கணும். தண்ணீர் குடிக்கிறத குறைக்காதீங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், நல்ல சிறந்த மனிதர், அருமையான மனிதர். ஆனால் உணவின் மேல் பைத்தியமான மனிதர். பொதுவாக எங்கேயாவது நாங்கள் சாப்பிட போகிறோம்னா அவர் என்ன பண்ணுவார்னா பேண்ட் போட மாட்டார், வேட்டி கட்டிட்டு வருவார். நான் அவர்கிட்ட கேட்பேன், யோ என்னையா நீ இப்போவும் வேட்டி கட்டிட்டு வெளில வரேன்னா, எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருப்பா வாப்பா அப்படிம்பார். வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா வேட்டியை லூஸ் பண்ணுவார், வச்சு ஃபுல் கட்டு கட்டுவார். அதாவது நான் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், மோர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தேன்னா அப்போதான் ஒரு சாம்பாரில் முடிப்பார். ஓ ரசம் கொண்டாங்கப்பா அப்படிம்பார். நான் கேட்பேன், என்னையா பண்ணுற அப்படின்னா, சும்மா இரு தம்பி அப்படிம்பார். அப்புறம் தண்ணி குடிக்க மாட்டார். போஜனேச்ச அமிர்தம் வாரின்னு நான் சொல்லியிருக்கேன். சாப்பிடும்போது அப்பப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா உணவு போய், இப்போ நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி போடும்போது என்ன ஆகும்? அந்த மாவு நல்லா அரைச்சி 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 ஃப்ரீ ஆகும். நிறைய தண்ணி குடித்தா மாவு நீர்த்து போகும். தண்ணியே போடலைன்னா கிரைண்டர் இழுக்கவே முடியாமல் கஷ்டப்படும். அதனால தான் நம்முடைய பாரம்பரியத்தில் போஜனேச்ச அமிர்தம் வாரிங்கிறான். நீங்கள் ஒரு வாய் உணவு 2 வாய் சாப்பிட்றீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க, அடுத்து ஒரு வாய் உணவாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. அப்போ என்ன ஆகும்? ஜீரணம் சுலபமாகும். நான் எப்போவுமே உணவு சாப்பிட்றேன்னா 50% உணவு இருக்குன்னா நிச்சயமாக 25% உணவு இதோட சேர்ந்தே வந்துடும். ஆனால் அவருக்கு வைக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பாட்டில் தண்ணி குறையவே குறையாது. இப்போ நான் கேட்பேன், என்ன நான் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னும் போது அவர் சொல்லுவார், சோறு கொள்ளாது தம்பி தண்ணி குடிச்சா, நீ சும்மா இருப்பா அப்படின்பார். சாதாரணமாகவே அவர் 90 கிலோ இருப்பார், இப்பெல்லாம் 124 கிலோவில் இருப்பார். ஏன்னா உணவின் மேல் இருக்கக்கூடிய பிரியம் காரணம் இல்லை, உணவு சாப்பிடுகின்ற முறை காரணம். அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கலைன்னா உங்கள் உடம்பு பலவீனமாயிட்டே போகும். அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இந்த தண்ணி குடிக்காமல் நிறைய நான்வெஜ் சாப்பிட்றது கெட்ட பழக்கம். நான்வெஜ் உருவாகக்கூடிய கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் உடம்பை விட்டு வெளியில் சென்றால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் அடையும். அந்த முயற்சி எடுக்க நம்ம தயாரா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இந்த 5 விஷயத்தை முழுசாக கவனத்தோடு ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அசைவ பிரியர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு குஷி வீடியோ கொண்டு போய் வீட்டுக்காரம்மா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் காமிச்சு பாருங்க, சார் 5 நாளைக்கு 5 நான்வெஜ் சாப்பிட சொல்லியிருக்காரு, அப்போ எனக்கு செஞ்சு கொடுங்க,
நான் வாங்கி கொடுக்குறேன், இனிமேல நான்வெஜ் இல்லாத நாளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்போம். தாராளமாக செய்யலாங்க. ஆனால் அளவா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, விரும்பி சாப்பிடுங்க. இந்த அசைவம் நம்முடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றும் அப்படிங்கிறத நினைத்து சாப்பிடுங்க. இந்த அசைவ உணவு சமைக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், காரத்தை அதிகமாக போடாம மிளகையும் இயற்கை மருத்துவமாக நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பைஸையும் சேர்த்து இதை செய்ய முடியுமான்னு பாருங்க. உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவை பெண்கள் குறிப்பாக சமையல் குரூப்ஸ்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியங்க, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அப்பாவோ அண்ணனோ கணவரோ மகனோ தம்பியோ யார் இருக்காங்களோ அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி முட்டை, காடை மற்றும் காடை முட்டை, கோழியுடைய உடல், மீன், மத்தி மீன், வஞ்சிரம் மீன், அதை விட முக்கியமாக நமக்கு பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய உணவாக இருக்கக்கூடிய இறால், இதெல்லாம் முறையா உணவுல சேர்த்து, இன்றைக்கு மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மருந்தற்ற வாழ்க்கைக்கு, மருந்தை குறைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கைக்கு, இன்சுலின் போடக்கூடிய சர்க்கரை நோயாளியாக நாம் இருந்தாலும் கூட இன்சுலின் அற்ற வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்த இந்த அசைவ உணவுகளை மருந்தாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை குறைந்தது 1 மாத காலம் செய்து என்ன மாற்றத்தை உடல் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத என்னோடு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. நான் சைவம் தான். நான் உங்களை அசைவம் சாப்பிட சொல்வது மருந்தாகத்தானே தவிர சுவைக்காகவோ ருசிக்காகவோ சுகத்திற்காகவோ கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அசைவ உணவும் உடலுக்கு நல்லதுதான், அதுல கருத்து வேறுபாடுகள் கிடையாது. அசைவ உணவை அதிகமாக சாப்பிட்டு நோய்களை வரவழைக்க வேண்டாம், அதிகப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோடு இந்த அசைவத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு உணவாக அல்ல மருந்தாக கொடுத்து நோய் தீவிரத்தை குறைக்க முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.